கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு. துக்க நாட்கள் முடிந்து போகும், என் துக்க நாட்கள் முடிந்து போகும், துக்க நாட்கள் முடிந்து போகும், என் துக்க நாட்கள் முடிந்து போகும். இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் நலமே, வெளிச்சம் உதித்தது. இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் நலமே, இருளும் விலகியது. இனி எல்லாம் சுகமே, என் வாழ்வில் இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் சுகமே, என் வாழ்வில் இனி எல்லாம் சுகமே. நித்திய வெளிச்சம் உதித்தது, என்னில் சாத்தானின் இருள் மறைந்தது. நித்திய வெளிச்சம் உதித்தது, என்னில் சாத்தானின் இருள் மறைந்தது. பயமும் கலக்கமும் கரைந்தது, என்னில் மகிழ்ச்சியின் நாட்கள் வந்தது. பயமும் கலக்கமும் கரைந்தது, என்னில் மகிழ்ச்சியின் நாட்கள் வந்தது. இனி எல்லாம் சுகமே, என் வாழ்வில் இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் சுகமே, என் வாழ்வில் இனி எல்லாம் சுகமே. கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு, கர்த்தரே வெளிச்சம் எனக்கு. துக்க நாட்கள் முடிந்து போகும், என் துக்க நாட்கள் முடிந்து போகும், துக்க நாட்கள் முடிந்து போகும், என் துக்க நாட்கள் முடிந்து போகும். காலை நேர தியான வேளைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எஸ்ஐயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்களை இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம், உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இது ரொம்ப அருமையான வாக்குத்தத்த வசனம். இந்த வாக்குத்தத்த வசனம் நம்ம எல்லாருக்கும் நிறைய பேருக்கு எடுத்திருப்போம். நியூ இயரில் இல்லை அப்படின்னா நம்ம சொந்தமாக பைபிள் வாசித்து ஜெபிக்கும்போது நிறைய இந்த வாக்குத்தத்தங்கள் நம்ம கிடச்சிருக்கும். ஆனாலும் திரும்பியுமாக நம்ம அதை பார்க்கலாம். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும். சூரியன் இனிமேல் உனக்கு பகல் வெளிச்சமாக இருக்காது, சந்திரன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசிக்காது. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம், உன் தேவனே உனக்கு மகிமையுமாக இருப்பார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம், தேவனே உனக்கு மகிமையுமாக இருப்பார். ஆண்டவர் தான் உனக்கு நித்தியமான வெளிச்சம், ஆண்டவர் தான் உனக்கு மகிமை. சூரியன் உனக்கு வெளிச்சம் தராது, சந்திரன் வெளிச்சத்தினால உனக்கு பிரகாசியாது. நீ கர்த்தர் உனக்கு வெளிச்சமாக இருப்பார், அவரே உனக்கு மகிமையாகவும் இருப்பார் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. இந்த உலகத்தின் வெளிச்சங்கள்லாம் மறைந்து போகும், ஆனால் கர்த்தர் தரும் வெளிச்சம் நித்திய வெளிச்சம். அந்த நித்திய வெளிச்சத்தில் நாம் களிக்கூர்ந்து மகிழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு இந்த வசனத்தை தந்திருக்கிறார். சூரியனோ சந்திரனோ நமக்கு வெளிச்சம் தந்து நம்மை சந்தோஷிப்பிக்காது. கர்த்தர் தருகிற நித்திய வெளிச்சம்தான் நமக்கு மகிமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம், தேவனே உனக்கு மகிமையுமாக இருப்பார். அவரை நமக்கு வெளிச்சமாகவும் மகிமையாகவும் நம்ம எடுத்துக்கொள்ளும்போது நிச்சயமாகவே அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தருவார். சூரியன் தராத ஆசீர்வாதத்தை, சந்திரன் தராத ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரக்கூடியவராக இருக்கிறார். நம்ம சூரியனும் சந்திரனும் அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டவர், சிருஷ்டிகள் தான் அது. ஆனால் இவரோ சிருஷ்டிகராக இருக்கிற அப்படின்னால் அவர் நம்ம என்ன செய்கிறார், மகிமையாகவும் வெளிச்சமாகவும் இருந்து நடத்துகிறார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. அவர் நமக்கு சூரியனாகவும் சந்திரனாக இருக்கும்போது உலக பிரகாரமான சூரியன் காலையில் தோன்றி மாலையில் மறையும், சந்திரனும் இரவில் தோண்டிட்டு மறைஞ்சிரும். ஆனால் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக வரும்போது உன் சூரியன்
இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. அப்போ நமக்கு ஆண்டவரே சூரியனாக இருக்கார், சந்திரனாக இருக்கார், நித்திய வெளிச்சமாக இருக்கிறாரு. அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. துக்க நாட்கள் முடிந்து போவோம், நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போவோம் என்று கர்த்தர் சொல்லி ஆறுதலாக அந்த நாளில் நம்மோடு என்ன சில பேசுகிறார். நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போனால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். யோசித்து பாருங்கள், ஒவ்வொன்றிலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான துக்கம் வாழ்க்கையில் உண்டு. அந்த துக்கம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு எவ்வளோ ஒரு சந்தோஷம், களி கூறுதல், அதைத்தான் நமக்கு இந்த நாளில் கர்த்தர் தருகிறார். ஒரு சூரியனோ ஒரு சந்திரனோ தராத ஒரு நித்திய வெளிச்சத்தையும் ஒரு மகிமையையும் நான் உனக்கு தருவேன், உன்னுடைய துக்க நாட்கள்லாம் முடிந்து போம் அப்படின்னு சொல்கிறார். உந்தன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உந்தன் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஆமேன். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போவோம். நாம் இதை விசுவாசிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலும் துக்கத்தை எல்லாம் முடித்துட்டு ஒரு சந்தோஷத்தை, ஒரு நித்திய வெளிச்சத்தை, ஒரு மகிமையை தர வல்லவராயிருக்கிற அவருக்கே நாம் நன்றி செலுத்துவோம். அப்போ நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களோடு நீ பேசி, இனி உன் சந்திரன் உன் சூரியன் மறைவதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை என்று சொல்லி எங்களுக்கு கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். எங்களுடைய வாழ்க்கையால் அப்படியே செய்ய வல்லவராக இருக்கிறீர். நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய முகம் உண்மை நோக்கி பார்க்கும்போது தான் பிரகாசம் அடையும். சந்திரனோ சூரியனோ எங்களை பிரகாசம் அடைய செய்ய முடியாது. இந்த உலகத்தின் காரியங்கள் எங்களை பிரகாசம் அடைய செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் எங்களுக்கு பிரகாசத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறீர். நாங்கள் உண்மை நோக்கி பார்த்து களி கூறுகிறோம். எங்களுடைய துக்கங்களெல்லாம் முடிந்து போனதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையில் இதை கேட்குற யாருடைய துக்க நாட்களும் முடிந்து போகும் என்று சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு நீங்கள் ஆறுதலை கொடுத்து